வாவ், ப்ரொடெக்டிவ் அப்புறம் கேரிங் மேன். நீங்க என்ன பண்றீங்க? மறந்துட்டியா? தீபாவளி அப்புறம் அந்த ப்ராமிஸ் எல்லாம் மறந்துட்டியா? உனக்கு ஞாபகம் இருக்கா? கீழே பெரிய பெரிய பட்டாசெல்லாம் வைப்பேன், அதுவும் மேல போய் பயங்கரமா வெடிக்கும். அப்புறம் ராக்கெட், அது சுசுன்னு போகும். நான் போறேன். இரு, நில்லு. அட, ஏன் இது புஷ்பானதா? எதுக்கு பயப்படுற? எனக்கு பயமா இருக்கு. கண்ணை திறந்து மேல பாரு. அங்க பாரு. இது உண்மையிலே ரொம்ப அழகா இருக்குல்ல? என்னவோ முதல் தடவை பாக்குற மாதிரி நீ சொல்ற. நான் முதல் தடவையா தாங்க பாக்குறேன். ஏன்னா பயத்துல நான் வீட்டை விட்டு வெளியிலே வர மாட்டேன். டிவில தான் நான் பாத்துருக்கேன், எனக்கு தெரியாது இது நேர்ல இந்த அளவுக்கு அழகா இருக்கும்னு. அங்க பாரு. சரி, நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. எல்லா தீபாவளிக்கும் என்ன ஆனாலும் சரி எல்லா தீபாவளிக்கும் என்ன இப்படிதான் சேஃபா ஃபீல் பண்ண வைக்கணும். ஏன்னா அப்பதான் என்னால இதெல்லாம் பார்க்க முடியும். என்ன இப்படி கேட்டுட்ட? இத கேட்டிருக்க? என்ன வேற ஏதாவது கேட்டிருக்கலாமே. அதாவது பக்கத்துல வா. இந்த சின்ன விஷயம் தானா? நான் ப்ராமிஸ் பண்றேன், ஓகே? ஒவ்வொரு தீபாவளியும் உன் கூட இப்படிதான் நான் நெருக்கமா இருப்பேன். என் நெருக்கத்துக்கு அப்புறம் நீ ஒரு நாளும் அன்சேஃபா ஃபீல் பண்ணவே மாட்டேன். சரி சொல்லு, நான் என் ப்ராமிஸை நிறைவேற்றனா இல்லையா? அங்க ரியா பாத்துட்டு இருக்கா. பாட்டி, அம்மாவையும் அப்பாவையும் பாருங்க, அங்க பாருங்க. இவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே இப்படிதான். என்ன அம்மா அப்பான்னு சொல்லிட்டு இருக்க? கையில வச்சிட்டு இருக்கிறத போடு. ஏன் போடணும்? எனக்கு தீபாவளி. பாட்டி பாருங்களேன். அது ஒண்ணும் இல்ல பாட்டி, நாங்க சும்மா தீபாவளி கொண்டாடணும். அந்த கடவுள் புண்ணியத்துல இந்த ரெண்டு ஜோடி மேல எந்த கண்ணும் பற்றக்கூடாது. இந்த ஜோடியை சேர்த்து வச்சதே நீங்க தானே. உங்களால தான் நான் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு என்னோட பொண்ணு கிடைச்சிருக்கா. எங்களுக்கு நீங்க திருஷ்டி கழிச்சதுனால நீங்க ஆசீர்வாதமும் பண்ணணும். நல்லா இருமா, நல்லா இரு. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். உன் பூ ரொம்ப அழகா இருக்கு. நீயும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா, ஃப்ரீ தான். அது 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 வந்து என்னன்னா, நான் தான் தினமும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன்ல. அதுவும் இல்லாம நான் சும்மா அப்படியே பட்டாசை பாத்துக்கிட்டு இருந்தேன். நானும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டுமா? தாராளமா. நான் சொன்னது கடவுள்கிட்ட. ஏன்னா அவர் எனக்கு ஒரு அழகான குடும்பத்தை கொடுத்திருக்காரு, அருமையான தீபாவளியை கொடுத்திருக்காரு. ஆண்டவா, உனக்கு கோடான கோடி நன்றி. அட பாட்டி வாங்க, அவங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. போலாம். வாங்க வாங்க, சீக்கிரம் போலாம். போலாம் போலாம். வாங்க. ஹலோ, நீ வரலையா? பிராச்சி, நீ இந்த மாதிரி லெஃப்ட் ரைட்னு வாழ்க்கை பூரா பார்த்துட்டே இருக்க போறியா? நீ பண்ணிட்டு இருக்கிறத சொல்ற, நீ என்ன பார்க்கவே மாட்டேன்ற. நான் வந்து உன்னோட டீல சக்கரை எப்படி இருக்கு? ஸ்வீட்டாவா? குடு குடு குடு, குடிச்சு பாக்குறேன். இல்ல ஸ்வீட்டா தான் இருக்கு. அட சொன்னா கேளு, நான் செக் பண்ணிட்டேன். இதுல சக்கரை போட்டுட்டியா? அட இங்க பாத்தியா, உன்னோட ரிங் ரொம்பவே அழகா இருக்கு. பிராச்சி, எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, நானும் ரிங் போட்டுக்கணும். அதான் என்கேஜ்மெண்ட் ரிங்மா. என்கிட்ட எந்த ரிங்கும் இல்லையே. அதாவது கோல்ட் ரிங்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். நான் எப்படி அது எக்ஸ்பென்சிவ் ரிங் தான போட போற? பிரைஸ் டாக பத்தி எதுக்கு கவலைப்படுற? சரி, நீ அத பத்திலாம் கவலைப்படாத. நம்ம இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணியே ஆகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிங் மாத்திக்கணும். லெட்ஸ் டு இட். எப்படி? என்கிட்ட ஆர்டிபிஷியல் ரிங் கூட இல்ல. எந்த ரிங்கும் இல்ல. எப்படி ரிங் மாத்திக்கிறதுக்கு கோல்ட் ரிங் அவசியம் இல்ல. விரல் மட்டும் தான் தேவை. எனக்கு 10 விரல் இருக்கு. நம்ம இந்த ரிங்க விரல்ல போடும்போது நம்ம இதயத்துக்கும் ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். உண்மைதானே? நான் ஆசைப்படுறதெல்லாம் உன்னோட மனசுக்குள்ள இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக அந்த ரிங் பேப்பரா இருந்தாலும் ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் நான் உன்னை கேள்விப்பட்டேன், என்கேஜ்மெண்ட்ன்றது நம்ம 2 பேரும் உறுதிமொழி எடுத்துக்கிற மாதிரி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். பிராச்சி, நீ எனக்கு மட்டும்தான், அப்புறம் நான் உனக்கு மட்டும்தான். இங்கே பாரு, இந்த உலகமே நமக்கு எதிராக இருந்தாலும் சரி, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிருக்க கூடாது. என்ன நினைக்கும்? அதுவும் இல்லாமல் நம்ம காதல் ரொம்ப புனிதமானது. அதனால நம்ம ரிங்கும் புனிதமா இருக்கும். ஒன் செகண்ட். என்னாச்சு? நீ என்ன பண்ற? சொல்றேன் இரு. With your permission.
பர்ஃபெக்ட். ஸோ இதுதான் நீ உன்னோட சர்பா போட போகிற ரிங். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் திஸ் ரிங். தயவு செஞ்சு இதை நீ என்னோட விரலில் போட்டு விட்டுரு. அதுக்கப்புறம் நம்மளோட என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்ச மாதிரி ஆகிடும். நான் இதை என்றைக்கும் கழட்ட மாட்டேன். இது எப்பவும் என்னோட விரலில் தான் இருக்கும். கமோன், போட்டு விடு. அருமையான ரிங் இது. ஐ லவ் இட். பாத்தியா இது எவ்வளோ அழகா இருக்குன்னு பாரு. நீ கூடிய சீக்கிரத்திலேயே மிஸ் பிராச்சி அரோரால இருந்து மிஸ்ஸஸ் பிராச்சி கோழியா மாறிடுவ. அது அது ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஒரு ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். அம்மா வாங்க, என்னாச்சு? நீங்க போங்க, நான் ஃபோன்ல பேசிட்டு வந்துடுறேன். நான் கால் பண்றேன். யாருக்கு கால் பண்ற? நான் அப்புறமா சொல்றேன், நீங்க போங்க. சீக்கிரமா வந்துரு. கம் சூன். சீக்கிரம் வா. என்ன பண்ணலாம்? பிராச்சிக்கு ஃபோன் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லி அவளை இங்க வர சொல்லிடலாமா? ரியாவை பிராச்சி தங்கச்சியா ஏத்துக்கிட்டா ரியாக்கு நல்லா இருக்கும். என்னாலதான் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. அதனால அவங்கள சேர்க்க வேண்டியது என்னோட கடமை. ஆனா நான் எப்படி பண்றது? அங்க யாரும் இருக்காங்க. இங்க பாத்து, ஆனா உன்னால ஒரு இடத்துல ஒழுங்கா நிக்கவே முடியாதா? நாம 2 பேரும் தெரியாம அவங்க 2 பேரையும் பாக்குற விஷயம் பிராச்சிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வை, அது எவ்வளவு அசிங்கமா இருக்கும் நீ யோசிச்சியா? நான் போய் பாக்குறேன். வா வா வா. இங்க யாருமே இல்ல. யாரும் இல்லைன்னா விடு. ஏதோ சத்தம் கேட்டுச்சு. நான் போய் பாக்குறேன். நான் முதல்ல பூனை நினைச்சேன், அதுக்கப்புறம் பெரிய பொண்ணு சஹானான்னு நினைச்சேன். ஆனா யாருமே இல்ல. நீ கூடிய சீக்கிரமாவே மிஸ் பிராச்சி அரோரால இருந்து மிஸ்ஸஸ் பிராச்சி கோழியா மாற போற. அம்மா சொல்லுங்கம்மா. பிராச்சி, நீ இங்க இருக்க? முதல்ல நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ரியாவோட அத்தை நீங்க அங்கிருந்து கிளம்பிட்டதா சொன்னாங்க. வீட்டுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைச்சோம். நீங்க வீட்லயும் இல்ல. எங்க இருக்கீங்க? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். இப்ப நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னாச்சு? அது என்னன்னா, நீ ஒரு தடவை ரியாக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேச. அதாவது அவளுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்ல. இன்னைக்கு பண்டிகை இல்ல. பண்டிகை நாளன்னைக்கு பழைய விஷயத்துக்கெல்லாம் முடிவு கட்டிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு நீ நீ உனக்கு நான் சொல்ல வர்றது புரியுதுல? நீங்க இதெல்லாம் எதுக்காக சொல்றீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்வேன். அம்மாவுக்கு பிடிச்ச செல்ல புள்ள நீ. தேங்க்யூ. சரி வைக்கிறேன். சீக்கிரம் வந்துருங்க. ரியாக்கு தெரியும் பிராச்சி அவளோட அக்கான்னு. கண்டிப்பா அவ நல்ல விதமா பேசுவா. அதுவும் இல்லாம பிராச்சியும் புத்திசாலிதான். அவங்க 2 பேரும் பேசினாதான் அவங்களுக்குள்ள இருக்க இடைவெளி குறையும். இல்ல ரியா பிராச்சி கிட்ட ரியா நிச்சயமா பிராச்சி கிட்ட நல்ல விதமா பேச மாட்டா. ஒரு வேலை பண்ணலாம். ரியா கிட்ட போய் பிராச்சி கால் பண்ணுவான்னு சொல்லிடுறேன். அப்ப கண்டிப்பா அவகிட்ட பேசுவா. ஏன்னா ரியா நிச்சயமா நான் சொன்ன கேப்பா. அம்மா இதுக்கு முன்னாடி கூட ஃபோன் பண்ணி ரியா
உன்னை கொல்றதுக்காக ரியா சஞ்சுவை ஹையர் பண்ணிருப்பாளான்னு கேட்டாங்க. அப்ப நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா ரியா அப்படி பண்ணியிருக்க கூடாது. அம்மா கிட்ட அதை பத்தி சொல்லாததுக்கு காரணம் இன்னைக்கு தீபாவளி, அவங்க டென்ஷன் ஆக கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன். எனிவே ரியாவுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிடுவோம். உன்னோட இதய துடிப்பும் என்னோட இதய துடிப்பும் ஒண்ணுதான். உன் மூச்சும் என் மூச்சும் ஒண்ணு சேர்ந்து இருக்கு. நான் நினைச்சாலும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் நான் உனக்காக கப் கேக் பண்ணி வைப்பேன். பிராச்சிக்கு கப் கேக் பிடிக்காது, அவளுக்கு பாயசம் தான் பிடிக்கும். உனக்கு தெரியுமா, ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் பிராச்சிக்கு முன்னாடி உனக்கு தான் நான் விஷ் பண்ணுவேன். பிராச்சிக்கு அன்னைக்கு கிஃப்ட் கொடுத்துருவேன். ஆனா உனக்கான கிஃப்ட உன்கிட்ட கண்டிப்பா கொடுக்கணும்னு நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன். இப்பவும் அழறியா? இல்ல டாட், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். Then that's good. That's very good. டாட், நான் உங்ககிட்ட ஒரு கன்ஃபெஷன் பண்ணணும். What? Tell me. அது பிராச்சியோட அம்மா. பிராச்சியோட அம்மா என்ன? அது என்னன்னா, பிராச்சியோட அம்மா தான் என்னோட அம்மாங்கிற விஷயம் எனக்கு முதல்ல தெரியும் டாட். என்ன சொன்ன? உனக்கு எப்படி அது தெரிஞ்சது? ஒன் செகண்ட், இத பாருங்க. இது பாருங்க. பிராச்சி. சரி, என்கிட்ட கொடுங்க. வேண்டாம், உங்க கண்ணுக்கு பிராச்சி மட்டும் தான் தெரியவாளா? நான் தெரியவே மாட்டேனாப்பா. ஆக்சுவலி எனக்கு பயமா இருக்கு டாட். நீங்க என்ன விட பிராச்சி மேல அன்பு வச்சிருப்பீங்க. பேசி முடிச்சிட்டியா? இனிமே நான் பேசுவேன், அப்புறம் நீ கேட்கணும். நானும் உன் அம்மாவும் பிரியும் போது அப்ப நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு பிரிஞ்சீங்க? அது ஒரு ரொம்ப பெரிய கதையா. இட்ஸ் a லாங் ஸ்டோரி. ரொம்ப சோகமான கதை. இப்ப சந்தோஷமான சூழ்நிலையில இருக்கும். நம்ம நல்ல விஷயத்தை பத்தி பேசுவோமே. இதை நான் இன்னொரு நாள் சொல்றேன். கண்டிப்பா. 100%. நானும் உன்னோட அம்மாவும் ஐ வாஸ் ஹார்ட் broken. நான் உள்ளுக்குள்ளேயே உடைஞ்சு போயிட்டேன். நான் மொத்தமா நொறுங்கி போயிட்டேன். ஐ வாஸ் டெவஸ்டேட்டட். ஐ நோ. அத்தை சொன்னாங்க உங்களால என்ன பாத்துக்க முடியல. அப்போ அத்தை என்ன பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் மீரா ஆண்டி. ஆனா இதை விட தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. there is something. என்ன தெரியாது? டிரான்ஸ்ஃபார்மேஷன். நான் முதல்ல எப்படி இருந்தேனோ இப்ப அப்படி இல்ல. அதாவது நான் மொத்தமா மாறிட்டேன். நீ பிறந்ததுக்கு அப்புறம் நான் டோட்டலாவே மாறிட்டேன். ஐ சேஞ்ச்ட் a lot. உன்னோட பாட்டி இருக்காங்க இல்லையா, தல்ஜித் பாட்டி, உனக்கு தெரியும் இல்லையா? அவங்க என் பாட்டின்னு சொல்றதை விட அம்மான்னு சொல்லலாம். அவங்க மேல நான் உயிரியே வச்சிருந்தேன், அன்பு வச்சிருந்தேன். ஐ லவ் her so much. அதுக்கப்புறம் என் லைஃப்ல பிரக்யா வந்தா. அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. நான் பிரக்யாவை எந்த அளவுக்கு காதலிச்சிருக்கணும் அந்த அளவுக்கு நான் வேற யாரையும் காதலிச்சதே இல்ல. என் உலகத்தையே அவ மாத்திட்டா. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில நீ வந்த. அப்புறம் எனக்கு பொறுப்புகள் அதிகமாயிடுச்சு. அதாவது ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ, ஐ மீன் அந்த அளவுக்கு கம்பேர் பண்ணி சொல்லணும்னா பிரக்யா விட கம்மியும் இல்ல, பிரக்யா விட கூடவும் இல்ல. ஒருவேளை நான் பிராச்சிக்கிட்ட அன்பா இருக்கேன்னா உன்னை விட அதிக அன்பா இருப்பேன். ஒருவேளை நான் பிராச்சியை திட்டினா உன்னை விட அதிகமா திட்டுவேன். இது எப்படி இருக்கு? இந்த ஈக்குவேஷன் இப்படியே தான் இருக்கும். வேற யார் கூடவாவது நான் கம்பேர் பண்ணவா? சொல்லு. இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. உன்னை சந்தோஷமா பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்ப்பா. உண்மையா சொல்றேன். ஐ ஹாப்பி டு see you like this. ஐ லவ் யூ பா. இப்படியே சந்தோஷமா இருங்க. நீ கோவத்துல நை பேசுவல்ல. பிரக்யா வா. I'm so happy. கண்டினியூ பண்ணுங்க, நிறுத்தாதீங்க. நான் ஒன்னும் சொல்லல. என்னாச்சுன்னா என்ன? ஒன்னா நம்ம சீட்டறிவ. நான் எவ்வளவு விட பிராச்சி மேலதான் அதிக அன்பு வச்சிருக்கேன்னு சொல்றா. இவன் மட்டும் என்ன உன்னை பார்த்ததும் என்ன விட்டுட்டு போயிட்டா? உங்க மேல அன்பு இருக்கு டாட். ஆனா இன்னைக்கு என்னுடைய மொத்த அன்பும் என் அம்மாக்கு மட்டும் தான். நான் பேசாம சேர் போட்டு உட்காந்துக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருங்க. சரி, நான் ஒன்னு சொன்னா நீ கேப்பல்ல? ஒன்னா நீங்க சொல்ற 4, 5, 6, 8 எல்லாத்தையும் கேட்பேன். சொல்லுங்கம்மா.
பிராச்சி உன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினா நீ அவகிட்ட பேசுவல்ல? எனக்காக? பிராச்சி கண்டிப்பா உனக்கு ஃபோன் பண்ணுவா. அப்படின்னா நீ அவளுக்கு ஃபோன் பண்ணலாமே. நீ அந்த மாதிரி பண்ணா இன்னும் நான் சந்தோஷப்படுவேன். நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தீபாவளி விஷ் பண்ணிக்கோங்களேன். உங்களுக்காக நான் பிராச்சி கிட்ட கண்டிப்பா பேசுவேன். I'll call her. நான் உங்க 2 பேரும் முன்னாடியும் தான் பேசணுமா? இல்ல நீ 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 வந்து என்னாச்சு பிராச்சி? நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஸ்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கன்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? யாருக்கு ஃபோன் பண்ற? இவங்களால தான் நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கியா? ரியானால ஒன்னும் ஸ்ட்ரெஸ்டா இல்ல. என்னது? நீ ரியாக்கா ஃபோன் பண்ற? தீபாவளி விஷ் பண்றதுக்கு. திடீர்னு ரியாக்கு ஏன் விஷ் பண்ணணும்னு நீ நினைக்கிற? அம்மா தான் விஷ் பண்ண சொல்லி சொன்னாங்க. அம்மா ஆக்சுவலி தீபாவளி அதுமா பழசெல்லாம் மறந்துட்டு புதுசா ஆரம்பிக்கலாம்னு சொன்னாங்க. அட ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஏன் திடீர்னு இவங்க இப்படி மாறிட்டாங்க? என்ன மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டே இருக்க? என்ன பத்தி வேணா கேளு. அம்மா ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு கேட்காத ரன்பீர், நல்லா இல்ல. நான் ரியாவை வந்து பார்த்துட்டு போன விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத. என்னாச்சு? ஏதாவது சொல்லுமா? எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் உன்னை திட்ட மாட்டேன். இல்ல ஒண்ணும் இல்ல. அட பண்ணு, ஃபோன் பண்ணு. சொல்லு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என்னாச்சு? பக்கா ஓகே. பிரச்சி, உங்க அம்மா எதுக்கு இந்த அளவுக்கு ரியாவை நேசிக்கிறாங்க? அம்மா எல்லாரையும் நேசிப்பாங்க, உன்னையும் தான் நேசிக்கிறாங்க. அவங்களுக்கு அதை தவிர வேற எதுவுமே தெரியாது. அட அது என்னமோ சரிதான். ஆனா அது ரியா உன்னை உயிரோட எரிக்க பார்த்தான்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது ஐ எம் சாரி டு சே திஸ், ஒருவேளை எங்க அம்மாவுக்கு என்னை யாராவது கொலை பண்ண வராங்கன்ற விஷயம் தெரிஞ்சாலே அவங்க காலெல்லாம் உடைச்சிருவாங்க, ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. ஒரு நிமிஷம், நீ என்ன சொல்ல விரும்புற? தெளிவா சொல்லு. பிரச்சி, இங்க பாரு. உங்க அம்மாவுக்கு ரியா தான் உன்னை கொலை பண்ண வந்தான்ற விஷயம் நல்லாவே தெரியும். ரியா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது உங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததை நானே பார்த்திருக்கேன். ஆமா, அவங்க ரியாவை பார்க்க வந்தாங்க. ரொம்ப எமோஷனலா இருந்தாங்க. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்றதை கேட்டப்போ நான் இங்க வந்ததை நீ யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொன்னாங்க. அப்புறம் தசரா அன்னைக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு சீஃப் மேல ராவணனோட கை மேல வந்து விழுந்தப்போ உங்க அம்மா எவ்வளவு கன்சர்னா இருந்தாங்கன்னு தெரியும்ல? எல்லாரை விட அவங்க தான் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. உனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போனாங்க? ஒரு நிமிஷம் ரன்பீர், நீ என்ன கேட்கணும்னு நினைக்கிற? தெளிவா கேளு, சுத்தி வளைச்சு கேட்காத. What do you mean? Nothing. ஆக்சுவலி நான் கொஞ்சம் அதிகமா யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். பட் வாட் ஐ மீன் இஸ், எனக்கு என்ன தோணுதுன்னா ஐ குட் பி ராங். அதாவது உங்க அம்மா உன்னோட அன்பை ரியாவோட பங்கு போடுறாங்க. அவங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. Stop it ரன்பீர், ஓகே ப்ளீஸ். உனக்கு என் அம்மாவை பத்தி தெரியாது, எனக்கு தெரியும். அவங்க எப்பவும் இப்படிதான். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, சின்னவங்களுக்கு அன்பு செலுத்துறதுன்னு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரியா விஷயத்துல பாக்கும்போது அம்மா எதுக்காக அவ மேல கன்சர்ன்டா இருக்காங்கன்னா, அவ தனியா இருக்கா, அவளுக்கு தாய் பாசம் கிடைக்கலன்னு நினைக்கிறாங்க. உனக்கு ஏன் இப்படி எல்லாம் தோணுது? என்னோட அன்பை அவளுக்கு பங்கு போடுறாங்கன்னு. அவங்க ரியா மேல எவ்வளவு வேணாலும் அன்பு செலுத்திட்டோம், ஆனா என் மேல காட்டுற பாசத்துக்கு அது ஈடாகாது. இன்ஃபேக்ட் எங்க அம்மா என்ன அப்பாங்கிற குறைய தெரியாம வளர்த்தாங்க. நீ சஹானா மாதிரி பிஹேவ் பண்ணாத, சரியா? நான் சஹானா மாதிரி பிஹேவ் பண்ணல. ஆனா நீ கொஞ்சம் யோசி. சொல்லாத. உனக்கு தோன்றதை நீ சொல்லிட்ட. இட்ஸ் ஓகே, நான் உன்னை ஜட்ஜ் பண்ணல. ஆனா தயவு செஞ்சு அம்மாவை ஜட்ஜ் பண்ணாத. நீ எங்க உறவை பத்தி கேள்வி கேட்டேன்னா அப்புறம் நம்ம உறவு கேள்விக்குறியாயிடும்.